Hi friends, welcome to my channel. நாம் இந்த வீடியோல எதை பத்தி பார்க்க போறோம்னா because of you. இந்த because of you யூஸ் பண்ணி நம்ம சென்டென்ஸ் எப்படி மேக் பண்ணி பேசுறது அத பத்தி தான் நம்ம இந்த வீடியோல பார்க்க போறோம். ஓகே फ्रेंड्स, வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க. ஓகே, வீடியோக்குள்ள போகலாம். ஓகே, because of you அப்படினா உன்னாலதான் அப்படினு சொல்லுவோம்ல. உன்னாலதான், இது எல்லாமே உன்னாலதான். அடுத்து இது ஒன்னாலதான் இப்படி நடந்தது இந்த மாதிரி சொல்லுவோம்ல. ஒன்னாலதான் எனக்கு இந்த பைக் கிடைச்சது, அடுத்து ஒன்னாலதான் நான் இந்த ஃபர்ஸ்ட் ரேங்க் எடுத்தேன், ஒன்னாலதான் எனக்கு இந்த வேலை கிடைச்சது, இந்த மாதிரி ஒன்னாலதான் அப்படின்னு சொல்லுவோம்ல. அதுக்கு பிகாஸ் ஆஃப் யூ. இது அவனாலதான் அப்படின்னு சொல்லுவோம், அவளாலதான் அப்படின்னு. அந்த இடத்துல எப்படின்னா பிகாஸ் ஆஃப் ஹிம் அப்படின்னா அவனாலதான் அப்படின்னு சொல்றது. ஓகே, அவனாலதான் எனக்கு இந்த பைக் கிடைச்சது அப்படின்னு சொல்லும் போது பிகாஸ் ஆஃப் ஹிம். அவளாலதான் அப்படின்னு சொன்னா பிகாஸ் ஆஃப் ஹர். ஓகே, அந்த யூ இது ஆப்ஜெக்ட், சரியா? அந்த அதுக்கு ஏற்றபடி சேஞ்ச் ஆயிட்டே இருக்கும். இப்ப பாருங்க, இது ஒன்னாலதான் நம்ம சொன்னோம்ல, இது ஒன்னாலதான் அப்படின்னு. அப்ப இது எப்படி சொல்றது? இது இதுனா சப்ஜெக்ட் இது. அப்போ இதுனா திஸ், திஸ் இஸ். அடுத்து உன்னாலதான் அப்படின்னா பிகாஸ் ஆஃப் யூ. ஓகே, இது அவனாலதான் அப்படின்னு சொல்லும் போது this is because of him. ஓகே, அடுத்து நெக்ஸ்ட், இது எல்லாமே ஒன்னாலதான், இது எல்லாமே. ஓகே, இது எல்லாமே ஒன்னாலதான் அப்படின்னு சொல்லும்போது எப்படி சொல்லலாம்? ஃபர்ஸ்ட் என்ன சப்ஜெக்ட் இது, this is. அடுத்து எல்லாமே அப்படின்னா all. அடுத்து ஒன்னாலதான் because of you. ஓகே, அப்போ இது எல்லாமே ஒன்னாலதான் அப்படின்னு சொன்னா எப்படி சொல்லலாம்? This is all because of you. This is all because of you. அடுத்து இது எல்லாமே அவனாலதான் அப்படின்னு சொல்லுவோம்ல. இது எல்லாமே அவனாலதான். இது எப்படி சொல்லலாம்? இது this is. அடுத்து எல்லாமே all. அடுத்து அவனாலதான் because of him. ஓகே, ஒரு ஆன மென்ஷன் பண்றோம். அப்ப அவனாலதான் அப்படின்னா him, அவனை மென்ஷன் பண்றோம். அப்போ இது எல்லாமே அவனாலதான் அப்படின்னா இது எப்படி சொல்லலாம்? This is all because of him. This is all because of him. ஓகே, நெக்ஸ்ட், ஒன்னாலதான் எனக்கு இந்த பைக் கிடைச்சது. நம்ம சொல்லுவோம்ல, ஒன்னாலதான் எனக்கு இந்த பைக் கிடைச்சது அப்படின்னு. இது எப்படி சொல்லலாம்? பாருங்க, ஒன்னாலதான் இது அப்படியே இருக்கட்டும். இந்த சென்டென்ஸ் பாருங்க, எனக்கு இந்த பைக் கிடைச்சது அப்படின்னு. இது எப்படி சென்டென்ஸ் மேக் பண்றது? ஃபர்ஸ்ட் சப்ஜெக்ட் எனக்கு, எனக்குன்னா ஐ. அடுத்து இந்த பைக் கிடைத்தது, பாஸ்ட் முடிஞ்சு போற விஷயத்தை பத்தி பேசுறோம். அப்ப ஃபர்ஸ்ட் சப்ஜெக்ட், அடுத்து வெர்ப். வெர்ப் எது? கிடைத்தது. ஏதோ பைக் கிடைத்தது அப்படின்னு சொல்றோம். அப்ப என்ன வெர்ப் எது? கிடைத்தது. கிடைக்கிறதுக்கு இங்கிலீஷ்ல என்னது? கெட். அதோட பாஸ்ட் காட். அப்ப ஐ காட் அப்படின்னா எனக்கு கிடைச்சது என்ன? இந்த பைக். அப்ப திஸ் பைக். யாரால? உன்னாலதான். அப்போ பிகாஸ் ஆஃப் யூ. ஓகே, அப்போ ஒன்னாலதான் எனக்கு இந்த பைக் கிடைச்சது அப்படின்னா இது எப்படி சொல்லலாம்? I got this bike because of you. I got this bike because of you. ஓகே, அடுத்து நெக்ஸ்ட் பாருங்க, ஒன்னாலதான் இது நடந்தது. நம்ம சொல்லுவோம்ல, ஒன்னாலதான் இது நடந்தது அப்படின்னு. அது எப்படி சொல்றது? பாருங்க, உன்னாலதான் இது அப்படியே இருக்கட்டும். இது நடந்தது, ஏதோ ஒண்ணு நடந்திருக்கு தானே. அப்போ சப்ஜெக்ட் என்ன? இது, இதுனா this. அடுத்து நடந்தது, வெர்ப் வந்திருக்கு. ஓகே, ஏதோ ஒண்ணு நடந்திருக்கு. நடக்கிறதுக்கு இங்கிலீஷ்ல என்னது? happen. அதோட பாஸ்ட் happened. அப்போ சப்ஜெக்ட்டுக்கு அடுத்து என்ன வரணும்? சிம்பிள் பாஸ்ட் டென்ஸ் படி சப்ஜெக்ட் அடுத்து வெர்ப். வெர்ப் V2 ஃபார்ம்ல இருக்கும் தானே, happen. ஓகே, மெயின் வெர்ப் வராத இடத்துல தான் நம்ம இங்க பி வெர்ப் சேர்ப்போம், சரியா? அப்போ this happened அப்படின்னா இது நடந்தது. யாரால? உன்னாலதான் அப்படின்னா because of you. ஓகே, அப்போ ஒன்னாலதான் இது நடந்தது அப்படின்னு சொல்றதுக்கு எப்படி சொல்லலாம்?
This happened because of you. This happened because of you. Okay. Next, ஒன்னாலதான் அவன் விழுந்தான். நம்ம சொல்லுவோம்ல ஒன்னாலதான் அவன் விழுந்தான். அப்போ அவன் விழுந்தான் இது எப்படி சொல்றது? First subject அவன், அவன்னா he. இது விழுந்தான், ஆல்ரெடி விழுந்தாச்சு, past tense முடிச்சு போனதை பத்தி பேசுறோம். அப்போ first subject, அடுத்து verb. verb எது? விழுறது. விழுறதுக்கு இங்கிலீஷ்ல என்னது? fall. அதோட past fell. He fell. அவன் விழுந்தான். ஓகே. ஒன்னாலதான் அப்படின்னா because of you. ஓகே. அப்போ ஒன்னாலதான் அவன் விழுந்தான் அப்படின்னு சொல்றதுக்கு he fell because of you. He fell because of you. Next, ஒன்னாலதான் நான் இவ்வளவு சந்தோஷமாக இருக்கேன். நம்ம சொல்லுவோம்ல ஒன்னாலதான் நான் இவ்வளவு சந்தோஷமா இருக்கேன் அப்படின்னு. இது எப்படி சொல்லலாம்? பாருங்க, நான் இவ்வளவு சந்தோஷமாக இருக்கிறேன் அப்படின்னா தன்னுடைய உணர்வு. ஓகே, எமோஷனல். இப்ப வந்து நான் சந்தோஷமா இருக்கிறேனா இல்ல கவலையா இருக்கிறேனா இந்த மாதிரி சொல்லும் போது அங்க என்னது? மெயின் verb வராது. இதுக்கு நம்ம வந்து be verb யூஸ் பண்ணி நம்ம பேசுவோம். ஃபர்ஸ்ட் வந்து சப்ஜெக்ட். யாரு சந்தோஷமா இருக்கா? நான். அப்போ ஃபர்ஸ்ட் சப்ஜெக்ட் I. அடுத்து என்ன வரணும்? மெயின் வெர்புக்கு பதிலா நம்ம இங்க மெயின் வெர்ப் யூஸ் பண்ணுவோம். இங்க இல்லனா be verb யூஸ் பண்ணுவோம். ஓகே. அப்போ நான் இவ்வளவு சந்தோஷமாக இருக்கிறேன் அப்படின்னா be verb என்ன? present. அப்ப இங்க என்ன வரும்? am வரும். ஓகே. presentல am, is, are இந்த மூணுல ஒன்னு தான் நம்ம யூஸ் பண்ணுவோம். அதுல சப்ஜெக்ட் I வந்தாலே இங்க am தான் யூஸ் பண்ணுவோம். ஓகே. அப்போ I am இவ்வளவு சந்தோஷமாக, so happy. அப்போ நான் இவ்வளவு சந்தோஷமாக இருக்கிறேன் அப்படின்னா I am so happy. யாரால? உன்னால. அப்போ because of you. ஓகே. அப்போ உன்னாலதான் நான் இவ்வளவு சந்தோஷமா இருக்கிறேன் அப்படின்னா I am so happy because of you. ஓகே. I am so happy because of you. அடுத்து நெக்ஸ்ட் பாருங்க, உன்னாலதான் நான் படிக்கல. நம்ம சொல்லுவோம்ல உன்னாலதான் நான் படிக்கலன்னு. அப்போ உன்னாலதான் அது அப்படி இருக்கட்டும், நான் படிக்கல. இது எப்படி சொல்றது? பாருங்க, நான் படிக்கலன்னு நெகட்டிவ்ல சொல்றோம். அதுவும் பாஸ்ட் முடிஞ்சு போனதை பற்றி நம்ம பேசுறோம். அதுவும் நெகட்டிவ், படிக்கல அப்படின்னு. அப்ப இது எப்படி எழுதுறது? ஃபர்ஸ்ட் சப்ஜெக்ட் நான், நான்னா I. அடுத்து என்ன வரணும்? சிம்பிள் பாஸ்ட் டென்ஸ் படி நம்ம நெகட்டிவா பேசும்போது சப்ஜெக்ட் அடுத்து didn't. ஓகே, didn't. அதுக்கப்புறம் என்ன வரணும்? verb. verb எது? படிக்கிறது. படிக்கிறதுக்கு இங்கிலீஷ்ல என்னது? study. ஓகே, didn't study அப்படின்னா படிக்கல. அப்போ நான் படிக்கல அப்படின்னா I didn't study. யாரால? உன்னாலதான். அப்போ because of you. ஓகே. இது அவனாலதான் நான் படிக்கல அப்படின்னு சொல்லும் போது I didn't study. ஓகே, நான் படிக்கல. I didn't study. யாரால? அவனாலதான். because of him. ஓகே. நெக்ஸ்ட், ஒன்னாலதான் அவன் வேலைக்கு போகல. நம்ம சொல்லுவோம்ல ஒன்னாலதான் அவன் வேலைக்கு போகல அப்படின்னு. இது எப்படி சொல்றது? பாருங்க, ஒன்னாலதான் அது அப்படி இருக்கட்டும், அவன் வேலைக்கு போகல, போகவில்லை. அப்ப பாஸ்ட் டென்ஸ் முடிஞ்சு போறத பத்தி பேசுறோம். அதுவும் நெகட்டிவ், போகல அப்படின்னு நெகட்டிவ்ல பேசுறோம். அப்ப இது எப்படி எழுதுறது? ஃபர்ஸ்ட் சப்ஜெக்ட் அவன், அவன்னா he. அடுத்து என்ன வரணும்? போகல, didn't, நெகட்டிவ். அடுத்து verb, போறதுக்கு இங்கிலீஷ்ல go. இங்க வந்து நம்ம பாஸ்ட் பத்தி பேசும்போது verb வந்து present formல தான் இருக்கும். சரியா? ஏன்னா இங்க didn't வந்திருக்கு. இந்த didn't வந்தா verb present formல தான் இருக்கும். சரியா? அடுத்து எங்க போகல? வேலைக்கு. ஒரு இடத்துல விட்டு இன்னொரு இடத்துக்கு மூவ் ஆகுறோம். சரியா? அப்ப அந்த இக்கு அதுக்கு to போட்டுட்டு வேலை, work. அப்போ அவன் வேலைக்கு போகல அப்படின்னு சொல்லும்போது he didn't go to work. He didn't go to work. யாரால? உன்னாலதான் அப்படின்னா because of you. ஓகே. அப்போ ஒன்னாலதான் அவன் வேலைக்கு போகல அப்படின்னா he didn't go to work because of you. Okay, he didn't go to work because of you. Next, ஒன்னாலதான் அவன் சாப்பிடல. நம்ம சொல்லுவோம்ல ஒன்னாலதான் அவன் சாப்பிடல அப்படின்னு. இது எப்படி சொல்றது? பாருங்க, ஒன்னாலதான் அது அப்படி இருக்கட்டும், அவன் சாப்பிடல. இங்க இருந்து நெகட்டிவ்ல பேசுறோம், சாப்பிடல அப்படின்னு.
நெகட்டிவ் ஒண்ணு, இன்னொன்னு என்னன்னா பாஸ்ட் டென்ஸ் முடிஞ்சு போனதை பற்றி நம்ம பேசுறோம். அப்ப எப்படி எழுதுறது? ஃபர்ஸ்ட் அவன் சப்ஜெக்ட், அடுத்து என்ன வரணும்? didn't. அடுத்து verb எது? சாப்பிடுறது. சாப்பிடுறதுக்கு இங்கிலீஷ்ல eat. அப்ப didn't eat அப்படின்னா சாப்பிடல. அவன் சாப்பிடல அப்படின்னா he didn't eat. யாரால? உன்னாலதான், because of you. ஓகே. அடுத்து நெக்ஸ்ட் ஒன்னாலதான் அவன் இப்படி இருக்கான். நம்ம சொல்லுவோம்ல ஒன்னாலதான் அவன் இப்படி இருக்கான் அப்படின்னு. அவங்களுடைய நிலையை சொல்றோம், அவங்க எப்படி இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு. அப்ப இங்க வந்து மெயின் வெர்ப் வராது, இப்படி இருக்கான் அப்படின்னு. அப்ப இங்க என்ன? பி வெர்ப் யூஸ் பண்ணி தான் நம்ம பேசுவோம். சரியா? அப்ப எப்படி எழுதுறது பாருங்க. அவன் சப்ஜெக்ட் he, அடுத்து என்ன வரணும்? இப்படி இருக்கான் பிரசன்ட். ஓகே, நம்ம இப்ப பிரசன்ட்ல சொல்றது. அப்ப he வந்தாச்சுன்னா இங்க பி வெர்ப் என்ன வரணும்? is தான் வரும். he is. அடுத்து இப்படி like this. ஓகே, அவன் இப்படி இருக்கான் அப்படின்னு சொல்றதுக்கு he is like this. he is like this அப்படின்னா அவன் இப்படி இருக்கான். யாரால? உன்னாலதான். அப்போ because of you. நம்ம சொல்லுவோம்ல அவன் ஒன்னாலதான் இப்படி இருக்கான் அப்படின்னு சொல்றதுக்கு he is like this because of you. he is like this because of you. ஓகே. அடுத்து நெக்ஸ்ட் பாருங்க. ஒன்னாலதான் நான் லைஃப்ல நல்லா இருக்கேன். நம்ம சொல்லுவோம்ல ஒன்னாலதான் நான் லைஃப்ல நல்லா இருக்கேன். நம்ம இப்போ ஏதாவது ஒரு கஷ்டத்துல இருந்திருப்போம். அப்ப யாராவது ஹெல்ப் பண்ணும்போது நம்ம என்ன சொல்லுவோம்? ஒன்னாலதான் நான் லைஃப்ல நல்லா இருக்கேன். இல்ல உங்களாலதான் மரியாதை கொடுத்து பேசும்போது உங்களாலதான் நான் லைஃப்ல நல்லா இருக்கேன். ஓகே, இந்த உன்னாலதான் உங்களாலதான் இது எல்லாமே ஒண்ணுதான். ஓகே, அப்ப பாருங்க நான் லைஃப்ல நல்லா இருக்கேன் அப்படின்னா இது எப்படி எழுதலாம்? இப்போ நான் லைஃப்ல நல்லா இருக்கேன்னு சொல்றது தன்னுடைய நிலையை சொல்றது. ஓகே, நான் எப்படி இருக்க அப்படின்னு சொல்லிட்டு எந்த சிச்சுவேஷன்ல இருக்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்றது. அப்ப இங்க வந்து டி வெர்ப் யூஸ் பண்ணி தான் நம்ம பேசுவோமே தவிர்த்து மெயின் வெர்ப் வராது. அப்ப பாப்போமா? ஃபர்ஸ்ட் வந்து சப்ஜெக்ட் நான், நான்னா ஐ. அடுத்துதான் என்னது? வெர்புக்கு பதில் பி வெர்ப் யூஸ் பண்ணுவோம். இங்க பாருங்க நல்லா இருக்கேன் அப்படின்னு பிரசன்ட்ல தான் நம்ம சொல்றோம். அப்ப என்ன? பிரசன்ட்க்கு ஐ வந்தாச்சு, அதுக்கு அடுத்து ஆம் வரும் பி வெர்ப். அடுத்து என்ன வரணும் பாருங்க? லைஃப்ல நல்லா இருக்க, இந்த நல்லா இருக்க நலமா இருக்க இப்படி சொல்றதுக்கு டூயிங் வெல் யூஸ் பண்ணிக்கலாம். டூயிங் வெல். அடுத்து எதுல? லைஃப்ல அப்படின்னா இன் லைஃப். ஓகே, நான் லைஃப்ல நல்லா இருக்கேன் அப்படின்னு சொல்றதுக்கு ஐ அம் டூயிங் வெல் இன் லைஃப். ஐ அம் டூயிங் வெல் இன் லைஃப். அடுத்து உன்னாலதான் அப்படின்னா பிகாஸ் ஆஃப் யூ. அப்போ உன்னாலதான் நான் நல்லா இருக்கேன், உன்னாலதான் நான் லைஃப்ல நல்லா இருக்கேன் அப்படின்னு சொல்றதுக்கு ஐ அம் டூயிங் வெல் இன் லைஃப் பிகாஸ் ஆஃப் யூ. ஓகே, ஐ அம் டூயிங் வெல் இன் லைஃப் பிகாஸ் ஆஃப் யூ. நெக்ஸ்ட் ஒன்னாலதான் அவன் என் மேல கோவமா இருக்கான். நம்ம சொல்லுவோம்ல ஒன்னாலதான் அவன் என் மேல கோவமா இருக்கான் அப்படின்னு. இது எப்படி சொல்றது பாருங்க? ஒன்னாலதான், அது அப்படியே இருக்கட்டும். அவன் என் மேல கோவமா இருக்கான். அப்போ கோவமா இருக்கிறது, சந்தோஷமா இருக்கிறது, கவலையா இருக்கிறது இது எல்லாமே ஒருத்தவங்களுடைய நிலையை சொல்றது. ஓகே, அங்க வந்து மெயின் வெர்ப் வராது, பி வெர்ப் யூஸ் பண்ணி தான் பேசுவோம். அப்போ ஃபர்ஸ்ட் என்ன? சப்ஜெக்ட் அவன், அவன்னா he. அடுத்து பி வெர்ப் வரும். என்ன வரும்? கோவமாக இருக்கிறான். பிரசன்ட்ல நம்ம சொல்றோம். அப்ப பிரசன்ட்க்கு he வந்தாச்சுன்னா சப்ஜெக்ட் he வந்தா இங்க is வரும். பி வெர்ப் என்ன வரும்? is. he is. அடுத்து கோவமாக angry. ஓகே, அடுத்து ஏன் மேல அப்படின்னு சொல்லும்போது அவன் கோவமா இருக்கான். யார் மேலயோ அவங்கள மென்ஷன் பண்றதுக்கு முன்னாடி with போட்டுட்டு அடுத்து யார? என் மேல me. ஓகே, அப்ப with me அப்படின்னா என் மேல கோவமா இருக்கான். அடுத்து உன் மேல கோவமா இருக்கான் அப்படின்னா with you. அவன் மேல கோவமா இருக்கானா with him. ஓகே, அந்த மாதிரி வரும். அப்போ ஒன்னாலதான் அவன் என் மேல கோவமாக இருக்கிறான். அதுக்கு he is angry with me. ஒன்னாலதான், அதுக்கு because of you. ஓகே, அப்போ he is angry with me because of you அப்படின்னா ஒன்னாலதான் அவன் என் மேல கோவமா இருக்கான். நெக்ஸ்ட் ஒன்னாலதான் அவன் என்னுடன் சண்டை போட்டுட்டு இருக்கான். நம்ம சொல்றோம்ல ஒன்னாலதான் அவன் என் கூட சண்டை போட்டுட்டு இருக்கான் அப்படின்னா இது எப்படி சொல்றது பாருங்க? அவன் என் கூட சண்டை போட்டு கொண்டு இருக்கிறான், போட்டுட்டு இருக்கான்.
அப்ப இது என்னது பிரசன்ட்ல கண்டினியூஸா நடந்துட்டே இருக்கு. சண்டை போடுறது என்னது சண்டை போட்டு கொண்டு இருக்கிறார். இதெல்லாமே பிரசன்ட்ல கண்டினியூஸா நடக்கிறது. சரியா? அப்ப பிரசன்ட் கண்டினியூஸ் டென்ஸ் படி எப்படி எழுதணும்? ஃபர்ஸ்ட் சப்ஜெக்ட் அவன், அவன்னா he வந்தாச்சுன்னா அடுத்து என்ன வரணும்? பிரசன்ட் கண்டினியூஸ் டென்ஸ் படி ஃபர்ஸ்ட் சப்ஜெக்ட், அடுத்து be verb. அது சப்ஜெக்ட பொறுத்து மாறும். ஓகே, he வந்தாச்சுன்னா is தான் வரும். அடுத்து என்னன்னா verb. verb எது? சண்டை போடுறது. அப்போ fight கூட என்ன சேர்த்து பேசுவோம்? ing, fighting. ஓகே, he is fighting. அவன் சண்டை போட்டுட்டு இருக்கான். யார் கூட? என்னுடன் சொல்லும்போது with me. ஓகே, அடுத்து ஒன்னாலதான், because of you. ஒன்னாலதான் அவன் என் கூட சண்டை போட்டுட்டு இருக்கான் அப்படின்னு சொல்றதுக்கு எப்படி சொல்லலாம்? He is fighting with me because of you. He is fighting with me because of you. Okay. அடுத்து நெக்ஸ்ட் பாருங்க, ஒன்னாலதான் அவன் என் கூட பேசல அப்படின்னு சொல்றேன். இது எப்படி சொல்லலாம்? பாருங்க, பேசல, பேசவில்லை நெகட்டிவ்ல இருக்கு. இன்னொன்னு என்னது? பாஸ்ட், முடிஞ்சு போன விஷயம். அப்ப ஒன்னாலதான் அவன் என் கூட பேசலன்னு சொன்னதுக்கு எப்படி சொல்லலாம்னு கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்குன்னு நினைக்கிறேன். யூஸ்ஃபுல்லா இருந்துச்சுன்னா இந்த வீடியோக்கு லைக் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க.